ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு எங்களுடைய சியோன் எக்காலம் ஊழியங்களின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஒரு பாடத்துக்கு ஆரம்பமாக நம்மத்தியில் வெள்ளூரிலிருந்து வந்திருக்கோம் நம்மளுடைய அன்பு சகோதரர் முரளி அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கும். ஜெபம் செய்வோம். சர்வலோகத்தையும் படைத்து வானாதி வானங்களில் வீற்றிருக்கும் எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமை அனைத்தையும் இந்த மாலை பொழுதிலே உமது சமூகத்திலே முதலாவது ஏறெடுக்கிறோம் பிதாவே. இந்த ஒரு மாலை பொழுதிலே அப்பா எங்களை ஒரு குடும்பமாக இங்கு ஒன்று கூட்டி தந்தையே, உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் செய்த கிருபைகளுக்காக கூட நன்றிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. அப்பா இந்த ஒரு நாளிலே அப்பா உமது தாசரை கொண்டு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளுக்காக கூட நன்றிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலே அப்பா உமது வார்த்தைகளை தியானிக்கும் போது தந்தையை எங்களுடைய சிந்தைகள் இடது வலது சாயாதபடிக்கு அப்பா நாங்கள் உமது வார்த்தைகளை அப்பா நாங்கள் கேட்டு எங்களுடைய இருதய என்னும் பலைகளை எழுதி வைத்துக் கொண்டு தந்தையை அப்பா கிறிஸ்து எங்களுக்காக விற்று சென்ற அடிச்சோடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க இந்த பாவைகளுக்கு நீர் கிருபை புரியும்படியாக கூட உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. அப்பா இந்த ஒரு கூடுகை துவக்கம் முதல் முடிவு வரை உமது தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவும் ராஜாவும் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சில வாரங்களாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வேதத்தில் இருக்க மாபெரும் சத்தியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த மாதிரி போன வாரம் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? என்ன தலைப்புங்க? முதலாம் உலகம். சூப்பர். ஸோ முதலாம் உலகம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? ஆதாம்ல ஆரம்பிச்சு ஜலப்பிரளயத்தில் அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் முதலாம் உலகத்தை தேவன் அழிச்சார்? தேவனுடைய சித்தமே என்ன அப்படின்னா, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆனால் அது வராத காரணத்தினால அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதலாம் உலகத்தை அவர் அழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இரண்டாம் உலகத்தில் அது வந்துடுச்சா இல்லை வந்துட்டு இருக்கா அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரண்டாம் உலகம் பாகம் 1. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். அதோட கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா பாகம் 2 அடுத்த வாரம் அடுத்த சண்டே என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பாடத்தை கூட எடுத்து தரும்படி வெள்ளூர்ல இருந்து வந்திருக்கோம் நம்மளுடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களை தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நாம் இந்த அடிப்படை சத்தியங்களை ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ப்ராஃபஸி குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல ஒரு 7 மெத்தட் நம்ம பார்த்தோம். அதுல கடைசி மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்களை மையமாக வைத்து படிப்பது எப்படி அப்படின்னா தேவன் அவருடைய பிளான்ல காலப்பகுதிகள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காரு. ஸோ காலப்பகுதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் மொத்தம் எத்தனை காலப்பகுதியாக பிரிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3 காலப்பகுதியாக பிரிச்சிருக்காரு. அந்த 3 காலப்பகுதிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா முதலாம் உலகம், இரண்டாம் உலகம் மற்றும் மூன்றாம் உலகம். ஸோ அப்படின்னா முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம் என்று சொல்லும் பொழுது வேற வேற உலகம்லாம் கிடையாது, இதே உலகம்தான். ஏன்னா நம்ம பிரசங்கில கூட நம்ம வசனம் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசிச்சோம், ஒரு சந்ததி போகுது இன்னொரு சந்ததியோ வருது, பூமியும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்படின்னா இந்த பூமி என்னைக்குமே என்ன பண்ண போறது இல்லைங்க,
அழிய போறதே கிடையாது. இந்த பூமி எப்பொழுதும் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செட்டப் தான் மாறுது அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா தேவனுடைய அல்டிமேட் பிளான் என்னவா இருந்துச்சுன்றத நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த பிளான் நிறைவேறிச்சா இல்லையான்றத என்னன்னு பாத்தீங்கன்னா கேள்வி. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். எங்க பார்த்தோன்றத நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு உள்ள போடலாம். நமக்கு நல்லா தெரியும், தேவன் முதல் சர்வலோகத்தையும் படைச்சிட்டு இந்த பூமியை படைக்கும் பொழுது இந்த பூமிக்குள்ள நம்முடைய கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு தோட்டத்தை என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா படிச்சாரு. அந்த தோட்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டம். ஸோ அதுக்கப்புறமா தனது சாயலாக யார் படைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனை படைக்கிறாரு, ஆதாம படைக்கிறாரு. அடுத்தது ஆதாமுக்குள்ள இருந்து யார் படைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவாளை படைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலப்பகுதி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லம் வர வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிசாசு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வஞ்சிக்கும் பொழுது பிசாசுடைய பேச்சை யார் கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது மட்டும் இல்லாம அந்த பழத்தை கொண்டு போய் அந்த அம்மா யாருக்கிட்டையும் கொடுக்குது, ஆதாம் கிட்ட என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குது. ஆதாம் என்ன பண்ணிருக்கணும் ஆக்சுவலா, நேரா கொண்டு போய் தேவன் கிட்ட நிக்க வச்சு, தேவனே பாருங்க நீங்க கொடுத்த ஸ்திரீ என்ன பண்ணிருச்சு பாருங்க, நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு செஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல யாரை பிரியறதுக்கு மனசு இல்லாம போயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் இந்த இடத்துல தேவனை விட ஏவலை என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா உயரமா வச்ச காரணத்தினால யாரை பிரிய மனசு இல்லாம போயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏவாளை பிரிய மனசு இல்லாம போய் பாவத்துக்குள்ள, விச் மீன் தேவனுடைய கட்டளைக்கு யார் கீழ்ப்படியாம போறாருன்னா ஆதாம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாம போன காரணத்தினால தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா ரெண்டு பேரையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிடுறாருங்க வெளியே தோத்திடுறாரு. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திடுறாரு. இங்கே நமக்கு ஒரு கேள்வி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழும்புது. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாத இந்த ஆதாம அழிச்சிட்டு வேற ஆதாம் படைச்சிருக்கலாம்ல. கேள்வி புரிஞ்சா? இந்த ஆதாம் தான் தேவனுக்கு என்ன பண்ணலையே, கீழ்ப்படியிலேயே. தேவனுக்கு கீழ்ப்படியாத இந்த ஆதாம அழிச்சிட்டு வேற ஒரு ஆதாம தேவனால் படைச்சிருக்க முடியும்ல அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? எஸ், அவரால் என்ன பண்ணிருக்க முடியும்ல. ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். யார் அந்த ஒருவன்? ஆதாம். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறதே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்படின்னா தேவனுடைய அல்டிமேட் பிளானா என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்குள்ள இருந்தே நான் என்ன பண்ண போறேன், ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை எடுக்க போறேன் அப்படின்றத தேவனுடைய பிளான். சோ அப்படின்னா இப்ப தேவன் இப்படி பிளான் போட்டா சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அப்பேற்பட்ட சந்ததி எல்லாம் உருவாக்குவதற்கு தடையா யார் முன்னாடி வந்து நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கிறான். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக தேவன் முதலாம் உலகத்தை யாருடைய கட்டுப்பாட்டில் விட்டு வச்சிருந்தார் தெரியுங்களா? முதலாம் உலகம் முழுவதையும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விட்டு வச்சிருந்தார்? வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. எபிரேயர்ல பவுல் எழுதுறாரு, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இது எந்த உலகம்? இனி வரும். வெரி குட். இனி வரும்னா இது ஃபியூச்சரா, பாஸ்டா, பிரசன்டா? ஃபியூச்சர். கரெக்ட்டுங்களா? இனி வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எந்த உலகம் கிடையாது? முதலாம் உலகமும் கிடையாது, 2ஆம் உலகம் கிடையாது, 3ஆம் உலகம். 3ஆம் உலகம் அப்படின்னு சொல்லும் போது அது கிறிஸ்துவின் ராஜ்யம். புரியுதுங்களா? அதை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு என்ன பண்ணல, கீழ்படுத்தல. ஏன்? அதை தேவன் யாருக்கு தான் கீழ்படுத்திருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் 3ஆம் உலகத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கீழ்படுத்திருக்காரு. விச் மீன் அப்ப 3ஆம் உலகம் யார் கட்டுப்பாட்டெல்லாம் கிடையாது, தூதர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ஏன்னா அது ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ண போதுங்க, இருக்க போகுது. ஆனா இப்ப இதுல இருந்து கிளியரா என்ன புரியுதப்போ, முதலாம் உலகத்தை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விட்டு வச்சிருந்தாரு, தூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா விட்டு வச்சிருக்காரு. பட் ஆனா முதலாம் உலகம் ஆரம்பிச்சு ஆதாம் பாவம் பண்ண உடனடியா என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கொலை நடக்குது. யார் யாரை கொலை பண்ணுது? காயின் ஆவேல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
கொலை பண்றாரு. இப்போ ஏன் கொலை பண்ணணும், ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். யாருடைய பலி தேவனுக்கு பிரியமா போகுது? ஆபேலினுடைய பலி தேவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரியமா போகுது. அதனால பிசாசு யாரை தூண்டுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயினை தூண்டுறான். ஒருவேளை பிசாசு நல்லா ஒரு விஷயம் தெரியும், தேவ பக்தி உள்ள சந்ததி வந்துருச்சுன்னா யாருடைய கதை காலி? அவனுடைய கதை காலி. இப்போ ஒருவேளை பிரச்சனை யார்கிட்ட இருக்குமோன்னு யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஆபேல் கிட்ட இருக்குமோ? அதனால காயினை தூண்டும் போதே தேவன் சொல்றார், காயின் என்ன பண்றாத, இடம் கொடுத்துறாத. பிசாசு எங்கே இருக்கிறான்? வாசற்படியில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு சொன்னதை யார் கேட்கலன்னு பாத்தீங்கன்னா காயின் என்ன பண்ணலீங்க, கேட்கல. இது நடக்குது. பட் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் இருக்காங்களே, நல்ல தேவ தூதர்கள், அந்த தேவ தூதர்களே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கவுழ்க்கிறான். எப்படி கவுழ்க்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனுஷ குமாரத்திகளை ரொம்ப அழகா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா காட்டுறான். அப்படி காண்பித்த காரணத்தினால அந்த தேவ தூதர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மனுஷர்களாக ரூபம் எடுத்து யாரோட கூட இணையறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தேவ குமாரத்திகளோட மனுஷ குமாரத்திகளோட இணையும் பொழுது என்ன சந்ததி உருவாகுதுன்னா தேவன் எதிர்பார்த்த தேவ பக்தி உள்ள சந்ததி வராம ஒரு ராட்சச சந்ததி என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாயிருது. ஏன் ராட்சச சந்ததி உருவாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பாக்குறோம். ஏன்னா சாத்தான் ஒரு பொய் சொல்லிட்டான். என்ன பொய் சொல்லிட்டான்னு பாத்தீங்கன்னா நீங்கள் சாவதில்லை, சரிங்களா? நீங்கள் சாவதில்லை. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது? செத்து போறாங்க. முதல்ல யார் மரிச்சிட்டாரு? இந்த இடத்துல ஆபேல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மரிச்சிட்டாரு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ யாரு சொன்னது பொய்ன்னு வெளியாக ஆரம்பிக்குது? சாத்தான் சொன்னது பொய்ன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியாக ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பொய்யை எப்படின்னா என்ன ஆக்கணும், உண்மையாக்கணும். யோசிக்கிறான், மனுஷ சந்ததிக்கு தானே மரண தண்டனை. ஒரு ஹைபிரிட் ரேஸ் உருவாக்கிட்டா, ஹைபிரிட் ரேஸ் என்ன அர்த்தம்? ஒரு கலப்பு இனத்தை உருவாக்கிட்டா அந்த கலப்பு இனத்துக்கு இந்த பிரச்சனை இல்லையே, ஏன்னா ஆதாமுடைய சந்ததிக்கு தானே மரண தண்டனை அப்படின்னு அவன் மாஸ்டர் மைண்ட் போட்டு தேவ தூதர்களே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா விழ வைக்கிறான். அப்படி விழ வைத்ததின் விளைவாக பூமிக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். அப்படின்னா இப்ப பூமிக்குள்ள எந்த சந்ததி வந்துருச்சு? ராட்சச சந்ததி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனா தேவனுடைய பிளான் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா வரணும். இப்ப வந்ததும் என்ன ஆகுதுன்னா அடுத்தது பூமியினுடைய நிலைமையே மாற ஆரம்பிக்குது. வாசிங்க வசனங்கள் 5 மற்றும் 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்து பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னா இது இப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த மனுஷனை படைச்சோமோ அப்படின்னு நினைச்சிட்டாரோ? ஏன் தான் இந்த மனுஷனை படைச்சிட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டாரோ தேவன்? இந்த வசனத்தை அப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவே தப்பாயிரும். பாத்தீங்கன்னா தேவன் மனுஷனை படைச்சது என்ன ஆயிரும்? இந்த இடத்துல தவறாயிரும். ஆக்சுவலா இந்த இடத்துல மனுஷன் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து யாரு கஷ்டப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் இந்த இடத்துல கஷ்டப்படுறாரு. இப்போ ராட்சச சந்ததி அப்படியே விட்டு வச்சா என்ன ஆகும்? ராட்சச சந்ததி அப்படியே விட்டு வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனே எல்லாம் போயிடுவான். மனுஷனே எல்லாம் போய் ஒரு கட்டத்துல பூமியில எது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராட்சச சந்ததி மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஆயிரும். சோ அப்ப தேவன் என்ன பிளான் போட்டாரு? கம்ப்ளீட்டா முடிச்சலாம் பிளான் போட்டார். அப்போ அப்படி பிளான் போடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அழிச்சிட்டாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. யாருடைய ஃபேமிலியை மட்டும் காப்பாத்த பிளான் போட்டார் தேவன்? நோவாவையும் அவருடைய ஃபேமிலி மட்டும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா காக்கணும்னு பிளான் போடுறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவா தான் கிளியரா ஆடமிக் ஸ்டாக். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நோவாவுடைய ஃபேமிலி தான் கெட்டு போல இன்னும். சோ தேவனுக்கு பிரியமா நோவாவும் அவருடைய குடும்பம் இருக்கக்கூடிய காரணத்தினால நோவாவை என்ன பண்ண சொன்னார் நமக்கு நல்லா தெரியும். என்ன பண்ண சொன்னாரு? பேழையை கட்ட சொன்னாரு. ஆனா கட்ட சொல்லும் பொழுது இது வரைக்கும் முதலாம் உலகத்துல யாரும் எதை பார்த்ததே இல்லைன்னு பாத்தீங்கன்னா மழையவே பார்த்ததில்லை.
மழையே பார்த்ததுல இல்லாத இந்த இடத்துல நோவா போய் ஜனங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது. அந்த ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் என்ன ஆக போகுது? எல்லாமே அழிய போகுது. எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்து எங்க வந்துருங்க, பேழைக்குள்ள வாங்கன்னு சொன்னா நோவாவை எப்படி பார்த்திருப்பாங்க? நோவா எப்படி பார்த்திருப்பாங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏதோ நல்லா இருந்த மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டாரு? ஏதோ பைத்தியம் முடிச்சு பேசிட்டு. புரிஞ்சுங்களா? நாம கூட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இஸ்ரேல் ப்ராஃபஸில இந்த உலகம் முடிவுக்கு வந்து எந்த உலகம்? மூன்றாம் உலகமா? முதலாம் உலகம் முடிச்சு. நாம் எந்த உலகத்துக்குள்ள இருக்கப்போ? ரெண்டாம் உலகம் முடிய போதா? அப்படியே போதா? முடிய போகுது. முடிஞ்சு மூன்றாம் உலகம் வரணுமா வரக்கூடாதா? வரணும். முடிய போதா? முடிய போகுது. அது எப்படி முடிய போகுதுன்ற சாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஏங்க முடிய போதுங்க அப்படின்னு போய் இப்ப சொன்னா என்ன ஆகும்? அப்படி பார்த்த மாதிரி தான் இப்ப நம்மள பார்ப்பாங்க. பட் இந்த இடத்துல நோவா தேவன் கொடுத்த ப்ராஜெக்டை யார் என்ன சொன்னாலும் சரி, தேவனுக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவன் என்று கிளியரா அந்த வேலையை யார் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா நோவா செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆகுதுன்னு அடுத்தது வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. எப்போ? நோவாவுக்கு 600 வயசு. எத்தனாவது மாசம்? 2ஆம் மாசம் 17ஆம் தேதி என்ன ஆக ஆரம்பிக்குதுங்க? ஜலப்பிரளயம் வர ஆரம்பிக்குது. அப்படியே வாசிங்க தொடர்ந்து. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. அப்படின்னா எப்ப முடிச்சுங்க? நோவாக்கு 601 வயசு, 2ஆவது மாசம் 27ஆம் தேதி. அப்படின்னா பூமியில மொத்தம் எத்தனை நாள் தண்ணி இருந்திருக்கு? 1 வருஷம் 10 நாள். நோவாவுடைய ஃபேமிலியை தவிர்த்து எல்லாருமே என்ன பண்ணப்படுகிறார்கள் பாத்தீங்கன்னா அழிக்கப்படுறாங்க. எல்லாருமே அழிக்கப்படுறாங்க. முக்கியமா யார் அழிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராட்சச சந்ததி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முற்றிலுமாக என்ன பண்ணப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டாங்க. ஏன்னா தேவன் பிளான்ல இல்லாத சந்ததி, தேவன் முற்றிலும் என்ன பண்ணிட்டாருங்க? அழிச்சிட்டாரு. இப்ப தேவன் முற்றிலும் அழிச்சிட்டாரு. நோவாவுடைய ஃபேமிலியை தவிர்த்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மறிச்சிட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விழுந்து போன தேவதூதர்கள் இருக்காங்களே, யார் விழுந்து போன தேவதூதர்கள்? பிசாசு பேச்சை கேட்டுட்டு மனுஷகுமாரத்திகளோட வந்து இணைந்தார்கள் பாருங்க, அவங்க தானே விழுந்து போன தேவதூதர்கள். எல்லா தேவதூதர்களும் விழுந்துடல. இந்த தேவதூதர்கள் மட்டும் யாருடைய பேச்சு கேட்டு விழுந்தாச்சு? சாத்தானுடைய பேச்சு கேட்டு விழுந்தாச்சு. சாத்தானும் படைக்கும் போதே சாத்தானா இருந்தான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவன் ஒரு நல்ல தேவதூதனா தான் இருந்தா அதை பத்தி தனி பாடமா நம்ம பார்ப்போம், அவன் எப்படி சாத்தானா மாறினான்றது. பட் இப்போதைக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பேச்சை கேட்டு இந்த விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பிளான் போடுறாங்கன்னா, இப்ப பூமி எல்லாமே அழிய போகுது, இப்ப மறுபடியும் நம்ம எங்கே போயிடலாம்? தேவன் கிட்டே பரலோகத்துக்கே போலான்னு பிளான் போடும்போது தேவன் விட்டாரா? விடல. தேவன் என்ன பண்ணிட்டார்னா வாசிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசி. யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிட்டார். அப்படின்னா தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், அது என்னது ஆதி மேன்மை? அவங்களுக்கு முதல்ல இருந்த மேன்மை என்ன தெரியுங்களா? பரலோகத்துல தேவனுக்கு பிரியமான தேவ தூதர்களாக என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. அந்த ஆதி மேன்மையை என்ன பண்ணலையாமா? காத்துக்கல. காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும், அவங்களுக்குரிய வாசஸ்தலம் எது? பூமியா? தூதர்களுக்கு இல்ல, பரலோகம். அந்த வாசஸ்தலத்தை விட்டுட்டு வந்து மனுஷகுமாரத்திகளோட என்ன பண்றாங்க இவங்க? இந்த கலந்து கொண்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்துல வான மண்டலங்கள்ல என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சாச்சு. இதை குறித்து பேதுரு என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அப்ப கிளியரா ஒரு பாயிண்ட் புரிஞ்சது. இந்த தூதர்கள் வேற யாரும் கிடையாது, பாவம் செய்த தூதர்கள். அப்படின்னா கிளியரா நம்ம பார்த்திருக்கோம்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகை வரும் பொழுதே நிறைய
அசுத்த ஆவிகள் என்ன பண்ணிருக்காரு? துரத்தி விட்டுருக்காருல. யார் இந்த அசுத்த ஆவிகள்லாம்? எங்க இருந்து வந்தாங்க? வேற யாரும் கிடையாது, இந்த விழுந்து போன தேவதூதர்கள் தான். இந்த விழுந்து போன தேவதூதர்கள் தான் ஈவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலப்பகுதியில நம்ம பார்த்திருக்கோம்ல, அநேகருக்கு என்ன பிடிச்சிருக்கு? அந்த இடத்துல பிசாசு பிடித்தவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் அந்த பிசாசுகளை துரத்தி விடுவார் இல்லையா? அந்த பிசாசுகள்லாம் யார்? அது வேற யாரும் கிடையாது, அவர்கள் தான் இந்த விழுந்து போன தேவ தூதர்கள். ஈவன் இன்க்ளூடிங் ஒன் ஃபைன் டே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி துரத்து போகும்பொழுது அதுங்களே கேள்வி கேட்க ஆண்டவர் பார்த்து, தேவனுடைய குமாரனே, காலம் வருவதற்கு முன்னே எங்களை என்ன பண்ணிட்டீங்க? வேதனைப்படுத்த வந்துட்டீங்களா? அப்படின்னா ரொம்ப கிளியரா அந்த அசுத்த ஆவிகளுக்கு யாரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு? ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அவங்க வேற யாரும் கிடையாது, ஒரு காலப்பகுதியில நல்ல தேவதூதர்களா தான் என்ன பண்ணிருக்காங்க? இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி நல்லா என்ன இருக்குங்க? தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு விஷயம் என்ன கிளியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராட்சச சந்ததி அழிக்கப்பட்டாச்சு, நோவாவுடைய ஃபேமிலி காக்கப்பட்டாச்சு, விழுந்து போன தேவ தூதர்கள்ல அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கட்டி வச்சாச்சு. திரும்பி எங்க போக முடியாது? அவங்களால பரலோகத்துக்கு போக முடியாது. மறுபடியும் எந்த மாதிரி உருவெடுக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உலகத்துல ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, மனுஷ மாதிரி என்ன பண்ணலாம்? வர முடியும். அதனாலதான் மனுஷ குமாரத்திகளோட என்ன பண்ணாங்க? அவங்க கலந்தாங்க. அந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பின் காலப்பகுதியும் என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் வச்சிருக்கார். இது வரைக்கும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனா யார் மட்டும் காக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிகிரகமாகின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. சோ யார் மட்டும் காக்கப்பட்டது? நோவா, பேழையில் இருந்த மிருக ஜீவன்கள் மட்டும் என்ன பண்ணப்படுதுங்க? காக்கப்படுது. சோ ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பேழை அராரத் என்னும் மலைகளின் மேல் என்ன ஆயிடுச்சுங்க? தங்கிருச்சு. அதாவது அராரத்ன்றது எங்க இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? அராரத். அராரத் இன்னைக்கு இருக்கக்கூடிய டர்க்கி, டர்க்கி நேஷன் தெரியும் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டர்க்கி தான், அங்கதான் அராரத் மலை இருக்கு. அந்த மலைகள்ல எங்க போய் தங்கிருக்குங்க? பேழை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கிருச்சு. அதுக்கப்புறமா பேழையிலிருந்து என்ன பண்ணிருக்கணும்? வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. எந்த உலகம் ஆரம்பிக்குது? 2ஆம் உலகம் ஆரம்பிக்குது. எந்த உலகம் அழிஞ்சு போச்சு? முதலாம் உலகம் அழிஞ்சு போயிருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ முதலாம் உலகம் அழிஞ்சு 2ஆம் உலகம் ஆரம்பிக்குது. இப்ப எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும். கரெக்டா? புதுசா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப இதுலயே கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப 2ஆம் உலகம் அழிஞ்சு 3ஆம் உலகம் ஆரம்பிக்கும்ல, எங்க ஆரம்பிக்க போகுது? என் கேள்வி புரிஞ்சுங்களா? எங்க ஆரம்பிக்க போகுது? வேற எங்கன்னா ஆரம்பிக்க போதா? இந்த பூமியிலே தான் ஆரம்பிக்க போகுது. இந்த பூமியுடைய செட்டப்பே ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? மாத்த போறாரு. என்ன புரிஞ்சு கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமினா ஏதோ இந்த பூமி அழிச்சு போட்டு வேற பூமியை பறக்கிறாரு என்ன பண்ணக்கூடாது? நாம புரிந்து கொள்ள கூடாது. ஏன்னா பிரசங்கி 1:4 நம்ம படிச்சிருக்கோம், இந்த பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஈவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? உம்முடைய ராஜ்யம் எங்கே வருவதாக? பூமிக்கு. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியில என்ன பண்ணப்படணும்னா செய்யப்படணும். செய்யப்பட்ட பூமி எப்படி இருக்கும்? ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. பூமி முழுக்க எது நிறைந்திருக்கு? அநீதி மாத்திரமே நிறைந்திருக்கு. எப்படி இப்போ பூமி அநீதி மாத்திரமே நிறைந்திருக்கோ அந்த மாதிரி 3ஆம் உலகத்துல நீதி மாத்திரமே என்ன இருக்குங்க? நிறைந்திருக்கும். அதனாலதான் நீதி வாசமா இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சோம். சோ இப்போ 2ஆம் உலகம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது ரொம்ப புதுசா இருந்திருக்கான். கரெக்டா? அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா நோவாவை பார்த்து, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்படின்னா நம்ம எல்லாரும் யாருக்குள்ள இருந்தா வந்திருக்கோம்? அப்படின்னா நம்ம எல்லாரும் யாரு? அவ்வளவுதான். எல்லாருமே ஆக்சுவலா ஒரே ஃபேமிலி. ஆமாவா இல்லையா? எல்லாருமே நாம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகமும் இப்ப ஒரே குடும்பத்துல இருந்தானே வந்திருக்கு. எந்த குடும்பத்துல இருந்து?
நோவாவுடைய குடும்பத்தை. நோவா யாருக்குள்ள இருந்து வந்தவர்? ஆதாமுக்குள்ள இருந்து வந்தவர். சரிங்களா? அப்படின்னா நீங்க பலுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள்றாரு. இப்ப அப்படி வரும்பொழுது நோவாவுக்கு எத்தனை பசங்க இருந்தாங்கன்னா 3 பசங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா இருந்தாங்க. வாசிங்க வசனங்கள் 18 மற்றும் 19. பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள்னா நோவாவுடைய பசங்க மூலமா தான் பூமியே என்ன இருக்குங்க, அடுத்தது டெவலப் ஆயிருக்கு. சந்ததி என்ன இருக்குன்னு பார்த்தா டெவலப் ஆயிருக்கு. எத்தனை பசங்க? 3 பசங்க. மூத்தவர் யாரு? சேம். அடுத்தது 2வது காம். 3வது யார் அப்போ? அப்படியா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். யாரு யாரு? முதல்ல என்ன சொன்னோம்? அப்படியே லிஸ்ட் போட்டோம். சேம், காம், யாப்பேத்துன்னு 1 2 3 போட்டாச்சு. ஆக்சுவலா தெளிவா வசனம் என்ன சொல்லுது? சேம் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு என்னவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா தம்பியுமா இருந்தா. அப்படின்னா மூத்தவர் யாரு? யாப்பேத். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உடையவர்கள். புரிஞ்சுங்களா? அப்படின்னா பைபிளை நம்ம இப்படிதான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பையன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாப்பேத்து. 2வது யாருன்னு பாத்தீங்கன்னா சேமு. 3வது தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம் அப்படின்னு பாக்கணும். சோ இவங்களால் தான் பூமி எங்கும் என்ன இருக்குதுங்க, பரம்பு இருக்குது, சந்ததி உருவாயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். நாம கூட அப்படியே ஆரம்பிச்ச உடனே போன கிளாஸ்ல ஒரு கேள்வியோட முடிச்சிருப்பாங்க. என்ன கேள்வியோட முடிச்சிருப்பாங்க? நோவா திராட்சரசம் குடித்தா மட்டும் வெறித்து மோசமா என்ன பண்றாருன்னு பார்த்தா இருந்தாரு. இப்ப கேள்வி, நோவா நீதிமானா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நோவா நீதிமான் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீதிமான் செய்யற வேலையா அதுன்னு கேட்டா என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். வெறிகொண்டு சும்மா இல்ல, வெறிகொண்டு எதுல? திராட்சை ரசம் என்ன இருக்கு, போதை தலைக்கு ஏறி வெறிகொண்டு வஸ்திரம் தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி என்ன பண்ணிருக்காருங்க, படுத்திருக்கிறார். யாரு? நோவா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அடுத்தது படிங்க. வசனங்கள் 22 மற்றும் 23. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்படின்னா இவர் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாணத்தை கவர் பண்ணல. யாரு? காம். நிர்வாணத்தை கவர் பண்ணாம போய் யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட அறிவிக்கிறாரு. அவங்க சகோதரர்கள் புரியுது, ஐயோ அப்படி என்ன பண்ணக்கூடாது, நாம அப்படி செய்யக்கூடாது, தகப்பனுடைய நிர்வாணத்தை அப்படி பார்க்க கூடாது என்று சொல்லி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்களாமா. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். புரிஞ்சுங்களா? பின்னாடி நடந்து வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அதனால என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா தகப்பனுடைய நிர்வாணத்தை யார் பார்க்கல, இவங்க என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கல. அது ஓகே. ஆனா நோவா ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா 1ஆம் உலகம் பாடத்திலே நம்ம பார்த்தோம், பூமியை சுற்றி என்ன இருந்துச்சு, தண்ணீர் படலம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு, வாட்டர் கெனாப் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்தது. அதனால சூரிய கதிர்கள் வரும்பொழுது நேரடியா பூமியின் மீது வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியா பூமியின் மீது என்ன ஆகாதுங்க, வராது. அது எதை தாண்டி தான் வந்திருக்கணும், அந்த வாட்டர் கெனாப்பிய தண்ணீர் படலத்தை தாண்டி தான் என்ன இருக்குன்னு பார்த்தா வந்திருக்கு. விச் மீன் 1ஆம் உலகமே எப்படி இருந்திருக்கு, குளு குளு குளுன்னு இருந்திருக்கு. சரிங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி என்ன இருக்குங்க, எல்லாமே கெட்டு போகாம இருந்திருக்கு. ஆக்சுவலா நோவாவுடைய இயல்பு என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தை நாட்டி கிரேப் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இப்போ ஜலப்பிரளயம் வரும்பொழுது நம்ம என்ன பார்த்தோம், வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு வசனத்துல படிச்சோம் இல்லையா? அப்போ வானத்தின் மதகுகள் திறவுண்டனா வாட்டர் கெனாப் என்ன இருக்குங்க, உடைஞ்சி மொத்தமா பூமியின் மீது விழுந்த காரணத்தினால ஜலப்பிரளயம் என்ன ஆயிடுச்சு, வந்துட்டதுனால அடுத்தது சூரிய ஒளி நேரடியா என்ன ஆக ஆரம்பிக்குது,
பட ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினால திராட்சை ரசத்தை எடுத்து வச்ச உடனே நாள் ஆக 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 ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறது யாருக்கு தெரியாம போயிருக்கு? நோவாவுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியாம போய் அதை ஆஸ் யூஷுவல் குடிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, குடிச்சதுனால இந்த விளைவு. இதுல நோவா மேல என்ன தப்பு இருக்கா? ஒரு தப்பும் கிடையாது. நோவா நீதிமான் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தோ இல்ல. ஆனா நோவாப்பு இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? 3 பசங்கள்ல ஒரு பையன் என்ன தவறு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 மற்றும் 25. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, தனக்கு செய்ததை தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணாரு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணாராமா? கானான் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். கானான் யாருன்னு பாத்தீங்கன்னா காமனுடைய மகன். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். இப்ப நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, பூமி எங்கும் பரம்பறதே யார் மூலமா தான்? நோவாவுடைய குமாரர்கள் மூலமா தான். எத்தனை பேர் தான்? 3 பேர் தான். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிளான் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். இப்ப வரணும்னா இந்த 3 பேருக்குள்ள தானே வரணும். 3 பேருக்குள்ள தானே வரணும். அப்ப 3 பேருக்குள்ள இருந்தா வரணும்னா யாருக்குள்ள இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? யாஃபேத்தா, காமா, ஷேமா. அதை நம்ம இப்ப என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப நாம என்னவும் கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பூமி எங்கும் பரம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப பூமியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களினமும் யாருக்கு உள்ள இருந்தா வந்தா இருக்கணும்? இவங்க 3 பேருக்குள்ள இருந்தா வந்தா இருக்கணும். இப்ப க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவா ப்ராஃபஸி அங்க அழகா சொல்றாரு, கானான் சபிக்கப்பட்டவன். விச் மீன் யாருடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும்? காமனுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். அந்த சந்ததி எப்படி இருக்குமாமா? அடிமைக்கு அடிமையா இருக்குமா? அப்பேற்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உலகத்துல இருந்தாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் காம்ல இருந்து வந்திருக்கணும். அவங்க யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்க. அடிமைக்கு அடிமையா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து இருந்திருக்காங்க. அடுத்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாஃபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். அவன் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, மத்த நாட்டையும் பிடிச்சு குடியிருப்பான். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வேற யாரும் கிடையாது. நாம சொல்லுவோம் இல்லையா, மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய சிம்பிளா ரொம்ப எளிமையா சொல்ல போனா வெள்ளக்காரங்க. இவர்கள் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாஃபேத்தின் சந்ததி. மற்றவர்களுடைய கூடாரங்களை போய் குடியிருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாடுகள் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு? அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலனி பத்தில நம்ம படிச்சிருப்போம். சோ இத்தனை நாடுகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் என்னாச்சுன்னு பார்த்து இருந்துச்சு. இப்போ கேள்வி, யாருக்குள்ள இருந்து தேவபக்தி உள்ள சந்ததி உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். யாஃபேத்தா அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் மார்க் தான். அப்படின்னா எஸ், வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேமனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருச்சு. தேவ பக்தி உள்ள சந்ததி யாருக்குள்ள இருந்து வர போறாங்க? ஷேமுக்குள்ள இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா வர போறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இஸ்ரேல் தேசம், அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், இது எல்லாருமே எதுக்குள்ள இருந்து வந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேமுக்குள்ள இருந்து வந்த சந்ததி. புரியுதுங்களா? அப்படின்னா நாம யார்? நாம விச் மீன் இந்தியா எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? நாம எப்படியுமே சொல்ல முடியல. ரொம்ப காம் மாதிரி ரொம்ப பிளாக்கா இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாமும் அப்படி இல்லை. யாஃபேத் மாதிரி அப்படி போறோமா? அப்படியும் இல்லை. ஷேம்னுடைய சந்ததி மாதிரி தேவபக்தியும் என்ன ஆகுது? கொஞ்சம் இருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது? இதுல என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கலந்து போயிருக்குன்னு மட்டும் தெரியுது. யாரு? நாம. மூணும் கலந்து இருக்குன்னு மட்டும் நமக்கு நல்லா என்ன ஆகுதுங்க தெரியுது. ஆனா இன்னும் என்ன கண்டுபிடிக்கலாம்?
தேவ பக்தி உள்ள சந்ததி. ஆனா ஒரு க்ளூ பார்த்துட்டோம், ஷேம்குள்ள இருந்து என்ன பண்ண போறாங்க, வர போறாங்க. அது எப்படி வர போறாங்கன்றத பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே நகர ஆரம்பிக்குது. மனுஷன் என்ன பிளான் போட ஆரம்பிச்சிட்டான்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இப்படியே விட்டா தேவன் முதலாம் உலகத்தின் மாதிரி ஜலப்பிரளயத்தினால அழிச்சிட்டா என்ன பண்றது, என்ன பண்ணலாம், பெருசா ஒண்ணு கட்டலாம். எதை, கோபுரத்தை. என்ன கோபுரம், பாபேல் கோபுரத்தை கட்டலாம். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 11:1 நம்ம படிச்சிருக்கோம். சோ பாபேல் கோபுரத்தை கட்டலாம். திரும்பியும் விட்டார்னு என்ன பண்ணிடலாம், மேல போயிட்டோம்னா சேஃப் யோசிக்கிறான். பட் ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடக்குது. யாருக்கு விரோதமாவே, தேவனுக்கு கட்ட சொன்னார். அப்படிலாம் தேவன் எங்கன்னா எங்கேயுமே கட்ட சொல்லல, மனுஷனுடைய யோசனை பாருங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டாரு. பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டா என்ன ஆகுங்க, ஒருத்தர் பேசுறது புரியல, இவரு ஒரு பாஷை பேசுறாரு, அவரு ஒரு பாஷை பேசுறாரு. பாஷையே என்ன ஆயிடுச்சு, இப்போ தாறுமாறா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆன காரணத்தினால ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா நாம ஆக்சுவலா பேசிட்டு இருக்கக்கூடிய பாஷையெல்லாம் என்ன, தமிழ் தான். அது என்ன ஆக்கப்பட்ட பாஷையில ஒண்ணு, தாறுமாறாக்கப்பட்ட பாஷையில இது ஒண்ணு. இப்போ மனுஷன் எதுக்கு சண்டை போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, யார் பாஷை பெருசு, எல்லாமே என்ன பாஷை தான் இப்போ இருக்கிறது, இதுவே தாறுமாறாக்கப்பட்ட பாஷை, இதுல என்ன பெருசு. பட் இது அப்படியே நடக்கக்கூடிய அடுத்த கட்டம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 10:25. ஆதியாகமம் 10:25. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. ஏனெனில் பேலேகினுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எடுத்த உடனே நம்ம பூமியினுடைய கண்டிஷன் இப்படி இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கிடையாது. இப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப எத்தனை கண்டமா இருக்குது, 7 கண்டமா இருக்குது. எடுத்த உடனே 7 கண்டமா இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவருடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கான்டினென்டல் ட்ரிஃப்ட். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், கண்டம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, நகருகுது, இத்தனை இன்ச்சு நகருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பூமி எத்தனை கண்டங்களா இருக்குது, இப்போ 7 கண்டங்களாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க, பைபிள்ல தேவன் நிறைய விஷயத்த 7 தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. இப்ப ஆனா இன்னும் என்ன கண்டுபிடிக்கல, ஷேமுக்குள்ள இருந்து தேவனுடைய தேவ பக்தி உள்ள சந்ததி வரப்போகுது அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். அது எப்படின்றது இன்னும் என்ன பண்ணல, நாம கண்டுபிடிக்கல. சரிங்களா, கண்டுபிடிக்கலாம். இப்போ நோவாக்கு எத்தனை பசங்க, யாஃபேத்து, காமு, ஷேம். இப்ப அந்த ஷேமுக்கு யார் பிறக்கிறாரு பாத்தீங்கன்னா அர்பக்சாத் பிறக்கிறாரு. அந்த அர்பக்சாத்துக்கு யார் பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலா பிறக்கிறாரு. சாலாக்கு யார் பிறக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஏபேர் பிறக்கிறாரு. ஏபேருக்கு யார் பிறக்கிறாருன்னா பேலுக் பிறக்கிறாரு. பேலுக்கு ரெகு பிறக்கிறாரு. ரெகுக்கு சேருக் பிறக்கிறாரு. சேருக்கு தேரா பிறக்கிறாரு. தேராக்கு ஆபிராம் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறார். ஷேம்குள்ள இருந்து கடைசி யார் வர்றது, ஆபிராம். ஆபிரகாம் இல்ல, ஆபிராம் எடுத்த உடனே. சரிங்களா, இப்போ இந்த ஆபிராம் எந்த ஊர்ல இருக்கார் தெரியுமா, எந்த ஊர்ல இருக்கார் தெரியுமா, அவர் ஊர்ல இருக்காரு. என்னங்க சொல்றீங்க, எந்த ஊர்ல இருக்காரு, அவர் ஊர்ல இருக்காரு. அவர் ஊர் பேர் என்ன தெரியுமா, ஊரு. அவர் ஊரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரு. அப்படின்னா ஆபிரகாம் எங்க இருக்காரு, ஊர் என்னும் ஊர்ல என்ன பண்றாருன்னு பார்த்தா இருக்கிறார். புரிஞ்சுக்கலாம். ஆனா ஆபிரகாம் ஃபேமிலி எந்த ஃபேமிலி தெரியுமா, எதை வணங்கி கொண்டிருந்த ஃபேமிலி தெரியுங்களா, விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த குடும்பம். தேரா அவருடைய அப்பா எதை வணங்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா விக்கிரகங்களை செஞ்சு அந்த விக்கிரகங்களை என்ன பண்றாரு, வணங்கிட்டு இருக்காரு. அப்படின்னா முழுக்க முழுக்க ஷேம்னுடைய சந்ததியே ஒரு கட்டத்தில் என்னவா போயிருக்கு, விக்கிரக ஆராதனைக்குள்ள பிசாசு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா வழி எடுத்திருக்கான். விக்கிரகம் என்ன, அது ஒண்ணுமே கிடையாது, மனுஷனே செய்ய வச்சு சாத்தான் எவ்வளோ ஒரு பிரில்லியண்டா செயல்படுறான் பாருங்க. எவ்வளோ புத்திசாலியா படிச்ச மனுஷனை விளை வச்சது மட்டும் இல்லாம இவனையே ஒரு பொருளை படைக்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இவனே என்ன பண்ண வைக்கிறான், விழ வைக்கிறான். சோ அப்படி இருந்த ஃபேமிலியில இருந்து ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1 1 2
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குன்றார்ல, இப்ப ஆக்சுவலா ஆபிரகாமுக்கு என்னவே கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தையே இல்ல. ஆனா என்ன சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணிரு, போயிரு. சும்மா போக கூடாது, நீ உன் இனத்தை உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா போ. அப்படி போன நான் உன்னை பெரிய ஜாதியை என்ன பண்ணுவேன், மாத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்றாரு. சரிங்களா? ஆபிரகாம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, என்னவும் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக மிக முக்கியமான வாக்குத்தத்தத்தை எங்க கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அது ஓகே, முக்கியமா நோட் பண்ணுங்க, பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் வசனம் இருக்காங்க? இல்ல, நல்லா கவனிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா தேவன் ஒன்னு சொன்னா நடக்குமா நடக்காதா? எத்தனை சதவீதம் நடக்கும்? 100%. அப்படின்னா பூமியில் உள்ள வம்சங்களுக்கு எல்லாம் என்ன நடக்க போதே? ஆசீர்வாதம். அப்படின்னா தெளிவா தேவனுடைய திட்டம் அங்க அழகா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட போதுனா என்ன அர்த்தம்? எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. யாருக்கு உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்குள்ள. இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? என்னங்க நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், என்ன யாருக்கு மட்டும் தான் ஆசீர்வாதம் போல இருக்கு? அது ஓகே, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தான் ஏதோ போல நினைச்சிட்டு இருந்தா வசனம் என்னன்னு சொல்லுது? இப்போ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த உனக்குள்னா என்ன? உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னா அவங்க எல்லாருமே எந்த ஆசீர்வாதத்திற்குள்ள? அப்ப எல்லாருக்குமே ஆசீர்வாதம் இருக்கு, நமக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா என்னன்றதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். இந்த ஜேர்னி அப்படியே என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா தொடர போகுது. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா எல்லாருக்கும் என்ன உறுதி? ஆசீர்வாதம் உறுதி. இப்போ ஆனா அந்த ஆசீர்வாதம் யாருக்குள்ளதான் வரப்போகுது? எல்லாருக்குமே உனக்குள்ள அந்த இடத்துல ஆபிரகாமுக்குள். சரிங்களா? இப்போ இத ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா ஆபிரகாம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டு போனோம். எங்க இருந்து? அவர் ஊர்ல இருந்து தேவன் காண்பிக்கிற ஊருக்கு போனோம். அவர் ஊர் எது? மெசபடோமியால ஊரு பேரே. அங்கிருந்து எங்க போனோம்? கானான் தேசத்துக்கு போனோம். அந்த கானான் தேசம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? சார் எத்தனை மைல் தெரியுங்களா? ஏறக்குறைய 955 மைல். ஏறக்குறைய இங்கிருந்து மும்பை தூரம். பிரதர், இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க பிரதர். நேரா போனோம்னா இண்டிகோ பிளைட்ல எடுத்தோம்னா பிளைட் டிக்கெட் கரெக்டா 3/4 மணி நேரத்துல என்ன பண்ணிடலாம் போய் சேர்ந்துடலாம். ஏதோ பெரிய விஷயம் பேசுறீங்க அப்படின்னா அப்ப எப்படி டிராவல் பண்ணணும்? இண்டிகோ பிளைட்லயா? அல்டிமேட்டா ஒட்டகம். சரியா? அதுவும் டிராவல் பண்ணக்கூடிய இடம் சாதாரண இடம் கிடையாது, பாலைவனம், வனாந்திரத்துல என்ன பண்ணணும் பார்த்தா டிராவல் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டு வரணும். இப்போ என்ன கிடையாது, இது வரைக்கும் ஊர் பார்த்திருப்பாரா? ஆனா அந்த தேசத்தை பார்க்கல. குழந்தை இருக்கா? இல்ல. போனா பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா எல்லாத்தையும் விட்டு போனோம். இப்ப கேள்வி, நாம போவோமா? உதாரணம் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தேவன் சொல்றாரு, திடீர்னு கூப்பிட்டு பாகிஸ்தானுக்கு போயிருங்க,
அங்க என்ன பண்ணிடுறேன், உங்களுக்குள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னாருன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. சும்மா தான் சொல்றேன். சென்னையில ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு. எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணோம், போனோம்னா போமா? ஓகே, இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான், போகுமா அப்படின்னு யோசிச்சோம்னா. ஆனா இப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருங்க, போக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா போறது சாதாரண விஷயம்ல, மிகப்பெரிய செல்வந்தர் யாரு, ஆபிரகாம். ஆனா எல்லா செல்வமும் இருந்தாலும் குழந்தை செல்வம் யாருக்கு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு இல்ல. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணன்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப அவர் கிளம்பி போகும்போது எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 75 வயசு. 75 வயசுல போறாரு. ஏறக்குறைய என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 25 வருஷம் காத்துட்டு இருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 25 இயர்ஸ் அப்படியே அமைதியா இருக்கு வாழ்க்கை. எப்படி இருக்கும்? நாமளா இருந்தா என்ன யோசிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு, தெரியாம வந்துட்டோமோ, ஏமாந்து போயிட்டோமோ ஒரு வேலை. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபைன் டே வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்து, மம்ரேயின் சம பூமியில உச்சவையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. யாரு? ஆபிரகாம். பார்த்துட்டு இருக்கும் பொழுது 3 புருஷர்கள் வர்றத பார்த்து என்ன பண்றாருங்க, ஓடி விழுந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, வாசிங்க 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டும். தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, போயிடாதீங்க. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டேன்? 25 வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வெயிட் பண்ணியாச்சு. அப்போ அவர் என்ன சொல்றாராமா, வாசிக்கலாம். 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமா திரும்ப என்ன பண்ணுவேன், வருவேன். நான் வரும்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். என்ன கேட்டுக்கொண்டிருக்குது இந்த அம்மா? பின்புறமாய் அப்படின்னா பின்புறமாய் இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது, இத பேசுறத கேட்டா மட்டும் பரவாயில்ல. இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு, வாசிங்க வசனங்கள் 11 மற்றும் 12. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு யாருக்கு நின்று போயிடுச்சு? அப்படின்னா பிராக்டிக்கலா சொல்லுங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. நல்லா இது யாருக்கு தெரியுது? சாராளுக்கு தெரியுது. சான்ஸே கிடையாது. என்ன கிடையாது, எனக்கு என்ன ஆகிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு. ஆகையால் சாராள், புரிஞ்சுங்களா? இதனால சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, வெளியே சிரிக்கல. சிரிச்சா ஒருவேளை தெரிஞ்சிருமோ, உள்ளுக்குள்ளே இந்த அம்மா சிரிக்குது. சிரிச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். வாய்ப்பே இல்லைன்னு இந்த அம்மா நினைச்சு சிரிக்குது. யாரு? சாராள். சாராள் சிரிக்கலாம், பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆபிரகாம் சிரிக்கலாமா? ஏன்னா அவர்தான் யாரு? விசுவாசத்திற்கே தகப்பனாச்சு. ஆபிரகாம் சிரிக்கலாமா? சிரிச்சாரா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து, சும்மா சிரிச்சா கூட பரவாயில்ல, முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. அப்படின்னா இந்த இடத்துல ஏன் சிரிக்கிறாரு ஆபிரகாம்? விசுவாச குறைச்சல் எடுத்துக்கலாமா? இதை விசுவாச குறைத்தல் என்று எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லலாம்? மனசு ஏத்துக்கல, கரெக்டா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? சிரிச்சிருக்கிறாருன்னு வசனம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா சொல்லுது. இப்போ ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, அடுத்த வருஷம் நீங்க தான் சீஃப் மினிஸ்டர். அடுத்த வருஷம் நீங்க தான் சீஃப் மினிஸ்டர். என்ன ஆகுது நமக்கு?
சிரிப்பு வருது. ஏன்? சான்ஸ்லெஸ், வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? இதனாலதான் ஆபிரகாம் சிரிப்பு வந்துச்சு. விசுவாச குறைச்சல் இதை எடுத்துக்க முடியாது. அவருடைய இயலாமை யாருக்கு நல்லா தெரியுது? ஆபிரகாமுக்கு தெரியுது. தேவனே, பிராக்டிக்கலா இது என்ன கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆனா வாய்ப்பே இல்லைன்னு மனுஷன் நினைக்கக்கூடிய விஷயத்தை தான் யார் செய்வார்னு பாத்தீங்கன்னா தேவன் செய்வாரு. அது ஆபிரகாமுடைய லைஃப்ல என்ன ஆச்சுன்னு பார்த்து நடந்துச்சு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டாள். அப்படின்னா ஈசாக்கு பிறந்தது அப்படியே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாம் வளர வளர, ஈசாக்கு வளர வளர ஆபிரகாமுக்கு என்ன இருக்குங்க? விசுவாசம் வளர்ந்திருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, வரும்போது என்னவே இல்லை, குழந்தையே இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கும் என்ன கிடையாது. நடுவில் இவரு பல பிளான் போட்டு பார்த்துட்டாரு. தேவனே, வாய்ப்பே இல்லையே, ஒருவேளை என்னுடைய வேலைக்காரன் எலியேசர் இருப்பாரோ? நோ, இல்லைன்ட்டார். அடுத்து சாரால் ஒரு பிளான் போடுது. ஆகார் மூலமா இஸ்மவேல் என்ன ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா வராரு. தேவன் தெளிவா சொல்லிட்டாரு, இஸ்மவேலும் சுதந்திரவாளி இல்ல. அப்படின்னா வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வாய்க்க பண்ணிட்டாரு. அப்ப அப்படியே பார்க்க பார்க்க கண் கலங்கி இருக்கணும் ஆபிரகாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிருபைய தேவன் என் வாழ்க்கையில பண்ணியிருக்காரு. சோ உன் சந்ததி மூலமா பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்ல அந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் கொஞ்சமா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னது நிறைவேற ஆரம்பிக்குது. எவ்வளவு அன்பை கொண்டு போய் ஈசாக்கு மேல வச்சிருப்பாரு. இப்போ சிம்பிளா சொல்ல போனோம்னா அவருடைய வாழ்க்கையே இப்ப யாரா இருக்கணும்? புரிஞ்சுக்கலாம். அவருடைய வாழ்க்கையே இப்ப யார் தான்? ஈசாக்கா இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல ஆபிரகாமுடைய நெஞ்சில இடிய இறக்குற மாதிரி ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கேட்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும், தேவன் கேட்கிறாரு ஆபிரகாம் கிட்ட, உன் புத்திரனும் உன் ஏகசுதனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் பையன், உன் ஏகசுதன்னா ஆபிரகாம் ஒரே பையன், உன் நேசகுமாரன் அப்படின்னா உன்னுடைய செல்ல பையன். என்ன சொல்ற பையன்? உன் பையன், ஒரே பையன், உன்னுடைய நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாம்? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நாமளா இருந்தா இந்த கட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருப்போம்? தயாரா இருப்போமா? கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈசாக்க லிட்ரலா என்ன பண்ணி ஆகணும்? கொலை பண்ணணும், பலி செலுத்தணும். என்ன முடிவு பண்ணார் தெரியுங்களா? கொடுத்துடலாம் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு கிளம்புறாரு. எத்தனை நாள் டிராவல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 நாள் டிராவல் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் தூக்கம் வந்திருக்குமா ஆபிரகாமுக்கு? நிச்சயமா தூக்கம் என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கனத்த இருதயத்தோட தான் யார் இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் இருந்திருக்கும். ஏன்னா இந்த உண்மை யாருக்கு மட்டும் தான் தெரியும்? ஆபிரகாமுக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? ஆபிரகாமுக்கு மட்டும் தான் தெரியும். கிட்ட வந்தாச்சு, மோரியா தேசத்துல அவர் குறித்த மலை கிட்டையும் வந்தாச்சு. அந்த இடத்துல வந்த உடனே என்ன ஆகுதுன்னா வாசிக்கலாம். 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, கூட வேலைக்காரர்களை கொண்டு வராங்க இல்லையா, தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நீங்க கழுதையை நிறுத்திட்டீங்க, என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்ப வருவோம் என்றான். என்னவா? நல்லா கவனிங்க. நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு
உங்களிடத்துக்கு திரும்பி வருவேன் இல்ல, வருவோம் அப்படிங்கிற இல்ல. இப்ப நமக்கு பைபிள படிச்சதுனால இப்ப சொல்றோம். என் கேள்வி புரிஞ்சுங்களா? பைபிள படிச்சு என்ன நடந்துச்சுன்றது இப்ப தெரிஞ்சதுன்னா இப்ப சொல்லிருக்கோம் விசுவாசம். பட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, நமக்கு இந்த இன்சிடென்ட்டே தெரியல, நீ யோசிச்சுக்கங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? போய் திரும்பி வருவோம். உண்மையாது? ஏன்னா என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? இப்போ போய் சொல்லிட்டாரா? இல்ல. இப்ப ஆபிரகாம் அந்த இடத்துல சொன்னது பொய்யா விசுவாசமா? விசுவாசம். சரி, அப்படின்னா விசுவாசம்னா என்னன்னு என்ன பண்ண நாம இப்போ பார்க்கலாம். விசுவாசம்னா என்னன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்படின்னா விசுவாசமானது, விசுவாசம்னா என்னவாமா? எபிரேயரின் ஆசிரியர் சொல்றாரு, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அது என்னது? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இன்னைக்கு நைட் மழை வருமா? கண்டிப்பா வரும். இன்னொரு பதில் வராது, இன்னொரு பதில் வரலாம். சரி, இப்படி கேட்கிறேன், நாளைக்கு காலையில சூரியன் உதிக்குமா? வாய்ப்பே இல்லை அந்த பதிலுக்கு. நாளைக்கு உதிக்குமா அப்படின்னு பார்த்தா உதிக்கும். கரெக்டா? உதிக்கும். பார்த்தோமா? ரெகுலரா என்ன ஆயிடுச்சுங்க, நடக்கிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா இது நடந்தே தீரும். ஆனா அதை என்ன பண்ணல, நாம பார்க்கல. அப்படின்னா விசுவாசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சும்மா இஷ்டத்துக்கு யோசிக்க கூடாது, நிரூபணமா இருக்கணும். ஆனா அதை நம்ம என்ன பண்ணிருக்க கூடாது, பார்த்திருக்க கூடாது. ஆனா அது நடக்கும் அப்படின்னு இருக்கிறது தான் என்னங்க நம்ம இருதயத்துக்குள்ள விசுவாசம். அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன யோசிச்சிருக்காரு இந்த இடத்துல? தேவன் என்ன எங்க இருந்து அழைச்சாரு? ஊர் அப்படின்ற அந்த தேசத்துல இருந்து தேவன் என்ன பண்ணாரு? அழைச்சாரு. அப்போ எனக்கு என்னவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையே எனக்கு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. குழந்தையே இல்லாத என்ன தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? என்ன அழைச்சிருக்காரு. தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, என்ன அழைச்சி அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ண சொல்லிட்டாருங்க? போ சொன்ன நானும் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஆனா வரும்போது எனக்கு என்ன இல்ல, குழந்தையே இல்ல. ஆனா அற்புத விதமாக தேவன் என்ன பண்ணிட்டாரு? குழந்தையும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப தேவன் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையவே என்னவா கேட்கிறாருங்க? பலியா கேட்கிறாரு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போய் திரும்ப வருவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் போய் திரும்ப வருவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா அதான் பதில். ஆனா நமக்கு இப்ப படிச்சதுனால கண்டுபிடிக்கிறோம், அந்த இடத்துல பொய் சொல்ற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா இவருக்கு தான் தெரியுமே, ஆபிரகாமுக்கு தான் என்னன்னு, நான் போய் அந்த இடத்துல பலி செலுத்த போற நல்லாவே தெரியுமே. அப்புறம் ஏன் திரும்ப வருவோம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போயிட்டு அந்த இடத்துல மேல ஏறி போவோம் நானும் என்னுடைய குமாரனும். ஆனா தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னுட்டாரு. என் சந்ததி மூலமா தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட போகுதுன்னு தேவன் சொல்லிட்டாரு. ஆபிரகாம் என்ன உறுதியான விசுவாசம், தேவன் எது சொல்ல நடக்கும். ஏன்னா அது ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாரு, யாரை வச்சே பார்த்துட்டாரு. ஈசாக்கினுடைய பிறப்புல என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். தேவன் எது சொன்னாலும் என்ன ஆகுங்க, நடக்கும். அப்படின்னா ஏற்கனவே தேவன் கிட்ட என்ன உறுதியும் வாங்கிட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவனே எலியேசர் மூலமா என் சந்ததி வரப்போதா? நோ அப்படின்ட்டார். தேவனே இஸ்மவேல் மூலம் என் சந்ததி வரப்போதான்ட்டார் பார்த்து, அதுக்கு நோ. ஏன்னா தேவனை எதை உறுதி பண்ணிட்டார்னா, ஈசாக்கின் மூலம் மட்டும்தான் உன் சந்ததி விலகும். அப்படின்னா அந்த ஈசாக்குள்ளதான் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் என்ன பண்ணப்படணும், ஆசீர்வதிக்கப்படும். அப்படிதான் வரணும் சந்ததி. அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது. யார் மூலமா தான் வந்தாகணும்?
ஈசாக்கின் மூலமா தான் வந்தாகணும்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் யோசிக்கிறாரு, நான் போவேன், மேல போவேன், என் பையனை படுக்க வைப்பேன், கத்தி எடுத்து என்ன பண்ணுவேன், ஓங்குவேன், வெட்டும் பொழுது என் பையன் ரெண்டு துண்டா என்ன பண்ணுவான், போவான். ஆனா தேவன் அவன் 2 துண்டா போனாலும் மறுபடியும் உயிரோட எழுப்பி தேவன் என்ன பண்ணுவாரு, கொண்டு வருவாரு. நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி என்ன பண்ணுவோம், வருவோம். யார் விசுவாசார்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசார். அதுதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். எப்படின்னா, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. யாரோட? ஆபிரகாமோட. ஈசாக்கோட தான் சந்ததி விளங்கும் சொல்லப்பட்டாச்சு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் யாருங்க? ஆபிரகாம். மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தான் ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாகவும் திரும்பவும் என்ன பண்றாருங்க, பெற்றுக்கொண்டார். அப்படின்னா ஆபிரகாம் என்ன யோசிச்சிருக்காருன்னா, வெட்ட போகும்போது என் பையன் துண்டா போனாலும் தேவன் என்ன பண்ணுவாரு, மரித்தோரிலிருந்து மறுபடியும் உயிரோட எழுப்ப ஒரு வல்லவர். ஏன் அப்படி யோசித்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா தேவன் தான் சொல்லிட்டாரு, ஈசாக்குக்குள்ளதான் உன் சந்ததி விளங்கும் என்று. என்ன மாதிரியான விசுவாசம்! ஆனா அந்த இடத்துலதான் என்ன நடந்துச்சுங்க, தேவ தூதன் வந்து என்ன பண்றாருங்க, ஸ்டாப், பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதே. ஆனா யோசிச்சு பார்க்கணும், இந்த இடத்துல ஈசாக்குடைய கன்சென்ட் இல்லாம இது நடந்திருக்காது. ஈசாக்கு ஒன்றும் குழந்தைலாம் கிடையாது. அப்போ நல்ல ஸ்டேஜ். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம குழந்தைய கொண்டு போய் நாம அப்படி பலியா என்ன பண்ண போறோம்பா, உன்னை நான் செலுத்த போறேன்பா அப்படின்னு சொன்னா என்ன பதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீ படு, உன்னைய வேணா நான் என்ன பண்றேன் வெற்று, அப்படி வேணா வந்திருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் கேட்கிறாரு, அப்பா ஆடு எங்கன்னு கேட்கிறாரு, பதில் வரல ஸ்டார்டிங்ல. ஆனா ஒரு கட்டத்தில் என்ன இருக்கணும், என்னன்னு ரிவீல் பண்ணிருக்கணும் ஈசாக்கு கிட்ட. நீதான் அதுன்றத கேட்க முடியும். ஷாக் ஆயிருக்கலாம், அட்டர் ஷாக் ஆயிருக்கலாம். ஆனாலும் அமைதியா தன்னுடைய அப்பாக்கு யார் ஒப்பு கொடுத்தாருங்க, ஈசாக்கு என்ன பண்றாருன்னு ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படியே தேவன் பார்க்கிறாரு, ஒரு சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படியாம போன ஆதாம் எங்க, இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் எங்க. அதனால ஆபிரகாமுக்குள்ள இருந்து தான் தேவ பக்தி உள்ள சந்ததிய உருவாக்க போறன்றது யார் முடிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் முடிவு பண்ணி ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 16, 17. ஆதியாகமம் 22 அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன் ஒரே பையன் கூட பார்க்காம ஆபிரகாம் இந்த காரியத்தை நீ செஞ்ச காரணத்தினால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், யாரு? ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா யார் பேர்ல ஆணையிட்டு சொல்லிட்டாராமா? அப்படின்னா ஏன் அவர் பேர்ல, ஏன் அவர் பேர்ல? அவருக்கு மேல ஒருத்தர் இல்ல, புரிச்சுங்களா? அவருக்கு மேல ஒருத்தர் இல்ல. அப்படின்னா எத்தனை சதவீதம் நடக்க போகுது? இது எக்ஸாக்டா இது நடக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அப்படின்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது யார் மட்டும் கிடையாது, எல்லா வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் ஆசீர்வாதம் இருக்க போது. அது யாருக்குள்ள? உன் சந்ததிக்குள்ள. அப்படின்னா
ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய சந்ததிக்கு பேரு தான் தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்படின்னா தேவனுடைய பிளான் ஏன் தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கணும் இருக்கு பாத்தீங்களா? இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வந்துதான் யார் ஆசீர்வதிக்க போறாங்க? ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க போறாங்க. அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமே யார் மூலமா ஆசீர்வாதம் வாங்க போறாங்க? தேவ பக்தி உள்ள சந்ததி மூலமா. அப்படின்னா இந்த தேவ பக்தி உள்ள சந்ததிக்கான ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும்? நான் சொல்றது புரியுதுங்களா? ஒட்டுமொத்த உலகத்தையே ஆசீர்வதிக்க போறதே யார் தான்? இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததிக்கான ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா இருக்கும்? அதோட பெருசு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கிட்ட வாங்க போறது தேவ பக்தி உள்ள சந்ததி. ஏன்னா அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி தான் என்ன பண்ண போறாங்களாமா? உலகத்தையே ஆசீர்வதிக்க போறாங்களாமா. அப்படின்னா உலகமே ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போகுது. மாபெரும் ஒரு நன்மையை ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? வைத்திருக்காரு. அந்த ஆசீர்வாதமான காலப்பகுதி தான் எப்போ? எத்தனாவது உலகம் அது? மூன்றாம் உலகம். புரிஞ்சுங்களா? மூன்றாம் உலகம். நீதி வாசமா இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி. அந்த மூன்றாம் உலகத்துல சகல ஜாதிகளுக்கும் என்ன இருக்கு? சகல ஜாதிகள்னா யாருக்குள்ள இருந்து? ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் இருக்கு. அது என்னன்றதை பார்க்க போறோம் மூன்றாம் உலகத்துல. ஆனா என்ன கன்ஃபார்ம்? இப்போ ஆசீர்வதிக்கப்பட போகிறது கன்ஃபார்ம். யார் மூலமா கன்ஃபார்ம்? தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்படின்னா யாருக்கு இதுல பெரிய ஆசீர்வாதம் கண்டுபிடிச்சிட்டோம்? தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு தான். ஏன்? அவங்க மற்றவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணக்கூடியவர்கள்? ஆசீர்வதிக்க கூடியவர்கள். இப்போ இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி குள்ள ரெண்டு வகுப்பா இருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்ற குரூப்புக்குள்ள ரெண்டு குரூப் இருக்கு. அதுதான் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன் சந்ததி எப்படி இருக்கும்னா, வாசிக்கலாம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். புரிஞ்சுங்களா? உன் சந்ததிய வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிட்ட? இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி, ஒரு சந்ததி யாருக்குள்ள இருந்தா வரும்? ஆபிரகாமுக்குள்ள தான் வரும். ஆனா அந்த தேவ பக்தி உள்ள சந்ததிக்குள்ளவே ரெண்டு பிரிவு இருக்கு. ஒரு பிரிவு வானத்து நட்சத்திரம், இன்னொரு பிரிவு கடற்கரை மணல். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ண போறாங்க? ஆசீர்வதிக்க போறாங்க. ஆனா அந்த தேவ பக்தி உள்ள சந்ததிக்குள்ளவே ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்குது. தேவ பக்தி உள்ள சந்ததிக்குள்ளவே ரெண்டு பிரிவு இருக்கு. ஒரு பிரிவு வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு பிரிவு கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க? எங்க இது என்ன ஆசீர்வாதம், அது என்ன ஆசீர்வாதம்? எது பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வானத்து நட்சத்திரமா கடற்கரை மணலா? கடற்கரை மணல் தான். இல்ல வானத்து நட்சத்திரம். இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து யார் ஆசீர்வதிக்க போறாங்க? ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வதிக்க போறாங்க. இது உண்மையா நடக்க போதா? யார் பேர்ல ஆணையிட்டு சொல்லிட்டாரு? தேவன் அவரு பேர்ல என்ன பண்ணிட்டாருன்னு ஆணையிட்டார். அப்படின்னா இது நடக்க போதா? அது நடக்க போறதுன்னா ஒட்டுமொத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்படணும்னா யார் தயாராக வேண்டும்? தேவ பக்தி உள்ள சந்ததி தயாராகணும். அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததி தயாராகணும்னா தேவ பக்தி உள்ள சந்ததிக்குள்ளவே யார் இருக்கிறது? வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு கடற்கரை மணல். அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததிக்குள்ளவே வானத்து நட்சத்திரம்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காராமா, கடற்கரை மணல் ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்காராமா, வச்சிருக்காராமா. இப்ப கேள்வி, பாடம் கேட்டிருக்கோம்ல நாம இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி ஆசீர்வதிக்க போற போதுல ஒட்டுமொத்த உலகத்தையும், அந்த உலகமா எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதம் வாங்க போறாங்களே, அந்த குரூப்ல வர்றதுக்காக நம்மள அழைச்சிருக்காரா, இல்ல தேவ பக்தி உள்ள குரூப்புக்கு வரதுக்குள்ள அழைச்சிருக்காரா? என் கேள்வி புரிஞ்சுங்களா? தேவ பக்தி உள்ள சந்ததி வந்துதான் ஒட்டுமொத்த உலகத்தை என்ன பண்ண போகுது? ஆசீர்வதிக்க போகுது. அப்போ ஒட்டுமொத்த உலகம் என்ன வாங்க போறாங்க? ஆசீர்வாதம் வாங்க போறாங்களே. அப்படி ஒட்டுமொத்த உலகத்தோட கூட தேவ பக்தி உள்ள சந்ததி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறோமா, இல்ல தேவ பக்தி உள்ள
சந்ததியாவே இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்ட்டீங்கன்னா, கடற்கரை மணல் ஆசீர்வாதமா, வானத்து நட்சத்திரமா? அப்படின்னா வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன, கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன என்பதை தேவனுக்கு சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் எக்ஸாக்டா இதே 6 மணிக்கு ஷார்ப்பா 6 மணிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இல்லை, அது நம்ம போனோம்னா இன்னும் அதிகமான நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கும். ஸோ தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் என்ன கண்டுபிடிக்க போறோம்? கடற்கரை மணல்லாம் யாரு, வானத்து நட்சத்திரம்னா யாரு, இதுல நாம யாரு, இதை ஏன் இந்த சத்தியத்தை நமக்கு என்ன பண்ணிருக்காரு அழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டு எதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை போன கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு புரிஞ்சிருக்குமா எதுனா? வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தோம்னா இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன ஆகாதுங்க, புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கஷ்டம். கரெக்டா? ஸோ அதனால எக்காரணத்துக்கு கொண்டு எதை மிஸ் பண்ணிட வேண்டாம். நாம இனி ஒரு கிளாஸ் அடுத்த கிளாஸுக்கான லீட் என்ன ஆகிட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன பண்ணிட வேண்டாம், மிஸ் பண்ணிட வேண்டாம். ஒருவேளை யாருன்னா இன்னைக்கு லேட்டாக வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் பிரதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இந்த பாடத்தை என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. அடுத்த வாரத்துலேருந்து எதை மிஸ் பண்ணிட வேண்டாம், கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டாம், எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம், டைமையும் என்ன பண்ணிட வேண்டாம், நாம மிஸ் பண்ணிட வேண்டாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம், நாம கண்டுபிடிக்க போறோம் நாம யாருன்னு. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட இந்த ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்தரங்களையும் கூட எடுத்துக்கொள்வோம். தூதை நம்மளுக்கு அருமையாக பகிர்ந்து கொடுத்த நம்மளோட அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேர்ல்ட் பார்ட் 1 கண்டினியூவேஷன் என்ன பண்ணலாங்க, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கவனிச்சோம் என்னன்னா, நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கிளாஸ் டைமிங்குமே நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம், வாரம் சொல்கிறது தான். ஷார்ப்பாக 6 மணிக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு 5:45 அப்படி வந்துட்டீங்கன்னா நம்மளும் அந்த கிளாஸ் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாமே ஃபுல்லாக புரியும். ஏன்னா இப்போ பின்னாடி வந்தவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இது வானத்து நட்சத்திரம்னா என்ன, கடற்கரை மணல்னா என்ன அப்படின்னு. ஏன்னா இந்த கிளாஸ் நீங்கள் கேட்கலன்னா அடுத்த வாரம் பார்ட் 2 எடுக்கும்போது என்ன ஆகாது, ஒன்றுமே புரியாது. ஏன்னா கண்டினியூஸாக வரவங்களுக்கு அதுக்கு நல்லாவே தெரியும் அதோட கண்டினியூஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாருமே டைமுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேமாரி யாராவது வாஞ்சை உள்ள சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், வேதத்தில் இருக்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய திட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கூட்டிட்டு வாங்க. கிறிஸ்டியன்ஸ் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்க எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூட்டிட்டு வாங்க. எப்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றீங்களோ அதே போல் அவங்களுமே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கூட என்ன பண்ணுங்கன்னா ஒரு கருவியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு போன வாரம் பாடம் பார்த்தோம்ல, அதோட ஜெராக்ஸ் நம்ம கொடுக்கல. அந்த ஜெராக்ஸ் இன்னைக்கு வெளியே இருக்கு. ஓகேங்களா? சிஸ்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போன வாரத்தோடைய சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு முதலாம் உலகத்தோடைய ஜெராக்ஸ் நீங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சப்ஜெக்டோட ஜெராக்ஸ் இன்னைக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு முடிஞ்சோன்னு தான் என்ன ஆகும்னா அந்த ஜெராக்ஸ் நம்ம கொடுக்கும். ஏன்னா இப்போ ஹவு டு ஸ்டடி பைபிள் கூட பார்த்துருப்போம், வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்ள பார்ட் 1 பார்ட் 2 எடுத்தோம். பார்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தோம்ல, அதே போல தான் இரண்டாம் உலகத்தோடைய இன்னைக்கு சப்ஜெக்டும் அடுத்த வாரம் பார்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜெராக்ஸ் கூட அடுத்த வாரம் கொடுக்கப்படும். இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட ஜெராக்ஸ் வாங்கிக்கோங்க. யாராவது ஹவு டு ஸ்டடி பைபிள் வேதாகமத்தை முறையாக கற்பது அந்த ஜெராக்ஸ் கூட யாராவது வாங்காம இருந்தீங்கன்னா கூட சிஸ்டர்ஸ்ட வாங்கி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அதே மாதிரி டீ ஸ்நாக்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் முடிஞ்சிட்டு பிரதரை அணுகி அதை கேட்டுக்கொள்ளும்படி கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு வகுப்பை கூட நம்ம ஒரு ஜெபத்துடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிக்கலாம். ஜெபம் செய்யும்படி நம்ம தேல் வெள்ளூரிலிருந்து வந்திருக்கோம் நம்மளுடைய அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ தகப்பனே, உம்முடைய முதற் பேரான குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஜீவாதிபதியுமான கிறிஸ்து இயேசுவின் புண்ணியநாமத்திலே முடித்தில் வருகிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நீர் எழுதி கொடுத்துள்ளீர். ஆனால் அதை அந்நிய காரியமாக எண்ணாமல் இதோ எங்களுடைய சொந்த காரியம் என்று வந்துள்ள உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்த்து தகப்பனே, அவர்களுக்கு ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து இதோ தகப்பனே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே இவ்வளவு நாள் அது ஆண்டவரே எங்களுடைய கையில் இருந்தது தகப்பனே, இப்பொழுது நீர் எங்கள் இருதயத்தில் எழுதுகிறீர். அப்படிப்பட்ட அந்த இருதயத்தில் எழுதக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்கத்தக்கதாக இதோ 2000 வருடத்துக்கு பின்பாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியுள்ள தகப்பனே, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தில் ஆண்டவரே பங்கு கொள்ளத்தக்கதாக வந்திருக்கும் பிள்ளைகளை நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து இதோ தகப்பனே உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து இதோ தகப்பனே உம்முடைய திவ்ய பலத்தினால் இடைக்கட்டி காத்துக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, வரப்போகும் நாட்களிலும் தகப்பனே இந்த ஜீவ புஸ்தகத்தில் உள்ள ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இதோ தகப்பனே பாடத்தில் கேட்ட வண்ணமாக தகப்பனே வானத்து நட்சத்திரத்திற்கு ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் போக வேண்டுமா அல்லது கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்திற்கு போக வேண்டுமா என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய மனக்கண்களை இன்னும் அதிகமாக திறந்து கொடுக்க எங்களுக்கு ஆண்டவரே இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தகப்பனே இதோ வாஞ்சையோடு வந்து தகப்பனே பசி தாகத்தோடு வந்து நாங்கள் சத்தியத்தை கேட்கத்தக்கதாக அதற்கு ஏற்படும் தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு எங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து வழித்தோடுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே, இதோ வெறுமையாக வந்து வெறுமையாக போகாதபடிக்கு உம்முடைய ஆவியினால் நிரப்பி இதோ தகப்பனே உம்முடைய பெருத்த ஆசீர்வாதத்தினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஜீவாதிபதியுமான கிறிஸ்து இயேசுவின் புண்ணியநாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.